அறிவுச்சுடர் பார்வையாளருக்கு வணக்கம். இந்த காணொளியில் அரசியல் ஆய்வாளர் திரு செல்வ மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. அறிவுச்சுடர் வலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்ப அலைக்கற்றையில நிறைய செய்திகளை சொல்லிட்டு வர்றீங்க. இந்த அலைக்கற்றை விவகாரத்துல என்னென்ன சட்ட மீறல்கள்ல இந்த ஒன்றிய அரசு ஈடுபட்டிருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? இதற்கு தேர்தல் பத்திரங்களுக்காக ஒரு சட்டம் இயற்றிவிட்டு அந்த சட்டத்திற்காக பல சட்டங்களை மாற்றிவிட்டு பிறகு தான் இயற்றிய சட்டத்தின்படியே இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தாத ஒரு பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்தின் கேலி கூத்தை பற்றி தான் இந்த காணொலியிலே காணொலிக்கின்றோம். இந்த தேர்தல் பத்திரங்கள் என்பது முன்னரே சொல்லியபடி 1000 ரூபாய், 10,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய், 1 கோடி ரூபாய் ஆகிய மதிப்புகளிலே வெளியிடப்படும். இந்த பத்திரங்களானது ஜனவரி மாதம், ஏப்ரல் மாதம், ஜூலை மாதம், அக்டோபர் மாதம் ஆகிய மாதங்களிலே 10 நாட்களுக்கு இந்த தேர்தல் பத்திரங்கள் நாடு முழுவதும் உள்ள இந்திய ஸ்டேட் வங்கியின் கிளைகளின் மூலமாக விற்பனை செய்யப்படும். இதுதான் இந்த சட்டத்திலே சொல்லப்படுகிறது. ஆக வருடத்திற்கு 4 முறை எந்தெந்த மாதங்கள் என்பதை சட்டம் தெளிவாக சொல்கிறது. ஜனவரி மாதம், ஏப்ரல் மாதம், ஜூலை மாதம், அக்டோபர் மாதம் இந்த மாதங்களிலே 10 நாட்களுக்கு அந்த விற்பனை செய்யப்படும். ஆனால் இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் இந்த சட்ட விதிகளை எல்லாம் பின்பற்றார். 2018ஆம் ஆண்டிலே மார்ச் மாதம், மே மாதம், நவம்பர் மாதம் ஆகிய மார்ச், மே, நவம்பர் 2018 இந்த 3 மாதங்களிலும் தேர்தல் பத்திரங்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த விற்பனையானது தேர்தல் பத்திர சட்டத்திற்கு புறம்பானது. அடுத்து இந்த விற்பனை செய்யப்படுகின்ற தேர்தல் பத்திரங்களை பெறுகின்ற அரசியல் கட்சிகள் 15 நாட்களுக்குள் அதை இந்திய ஸ்டேட் வங்கியிடம் கொடுத்து தனது கணக்கிலே வரவு வைத்துக் வேண்டும். 15 நாட்களுக்குள் பணமாக்கப்படாத தேர்தல் பத்திரங்கள் இருந்தால் அவற்றை இந்திய ஸ்டேட் வங்கியானது அந்த தொகையினை பிரதம மந்திரியின் பிரைம் மினிஸ்டர் டிசாஸ்டர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட் அந்த இடர்பாடு காலத்திற்கான அந்த நிதியத்திற்கு அந்த பணத்தை அனுப்பிவிடும். இதுதான் இந்த தேர்தல் பத்திரங்கள் சட்டம் சொல்கின்றது. ஆக பணம் பெறுகின்ற அரசியல் கட்சிகள் 15 நாட்களுக்கும் அந்த தேர்தல் பத்திரத்தை வங்கியிலே சமர்ப்பித்து தனது கணக்கிலே வரவு வைத்தது. ஆக 2018 ஒரு செய்தி வெளியானது. 20 கோடிக்காக 2 தவணையிலே வாங்கப்பட்ட தேர்தல் பத்திரங்கள் ஸ்டேட் பேங்க்ல 15 நாள் கழித்து ஒரு அரசியல் கட்சியால சமர்ப்பிக்கப்பட்டது. 20 கோடி. அப்பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள் 15 நாட்கள் ஆனாலும் பரவாயில்லை, எனது கணக்கிலே வரவு வைக்க வேண்டும். உடனே பாரத ஸ்டேட் வங்கியும் என்ன செய்கிறது என்றால் தனது தலைமை நிலையத்திற்கு எழுதி இந்த மாதிரி 20 கோடி இந்த ஊர்ல வாங்கியிருக்காங்க, இதை இந்த அரசியல் கட்சி கொண்டு வந்து 15 நாளைக்கு அப்புறம் கொடுத்திருக்காங்க, இதை தனது கணக்குல வரவு வைக்கப்படும்படியும் நம்மகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இதை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி மும்பையிலே இருக்கக்கூடிய இந்திய ஸ்டேட் வங்கியினுடைய தலைமை நிலையத்திற்கு கடிதம். இந்திய ஸ்டேட் வங்கியின் தலைமை நிலையமும் டெல்லியிலே இருக்கக்கூடிய நிதி அமைச்சகத்துக்கு கடிதம் அனுப்புகின்றது. இதுதான் நிலைமை. 15 நாட்களுக்குள் அவர்கள் பத்திரத்தை கொடுக்கவில்லை. ஆனால் இப்பொழுது எங்கள் கணக்கிலே வரவு வைக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். காரணம் கேட்டால் இடையிலே 3 நாட்கள் விடுமுறை வந்துவிட்டது. ஆக
இது 15 நாள் என்பது 15 நாட்கள் அல்ல, 15 வேலை நாட்கள் என்று நீங்கள் கருத வேண்டும் என்ற கோரிக்கை வந்திருக்கின்றது. இதிலே தங்களுடைய கருத்து என்ன என்பதை நாங்கள் அறிய ஆவலாக இருக்கின்றோம் என்று இந்திய ஸ்டேட் வங்கி நிதி அமைச்சகத்துக்கு கடிதம் அளிக்கிறது. உடனே நிதி அமைச்சகம் என்ன சொல்கின்றது, இந்த 15 நாட்கள் என்பதை 15 வேலை நாட்களாக நாம் கருதி கொள்ளலாம். ஆக இந்த 20 கோடி பத்திரங்களிலே ஒரு 10 கோடி பத்திரங்கள் 15 வேலை நாட்களுக்கு உள்ளாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னொரு 10 கோடி பத்திரங்கள் 15 வேலை நாட்களை கடந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே 15 வேலை நாட்களுக்குள் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு 10 கோடி பத்திரத்தை மட்டும் நீங்கள் அந்த அரசியல் கட்சியின் கணக்கிலே வரவு வைக்கலாம் என்று இந்திய நிதி அமைச்சகம் இந்திய ஸ்டேட் வங்கியின் தலைமை அலுவலகத்துக்கு செய்தி அனுப்புகின்றது. அதன்படி 5/5/2018 1 கோடியாக வாங்கப்பட்ட 10 பத்திரங்கள், 10 கோடிக்கான பத்திரங்கள் 23/5/2018 அன்று இந்திய ஸ்டேட் வங்கியிலே அது சமர்ப்பிக்கப்படுகின்றது. அப்படியானால் 18 நாட்கள், 5ஆம் தேதி வாங்கியது, 23ஆம் தேதி தான் அதை கொண்டாந்து பேங்க்ல சப்மிட் பண்றாங்க. ஆக அது 15 நாட்கள் கடந்து விட்டது, 18 நாட்கள் ஆகிவிட்டது. அது 24/5/2018 அன்று அந்த அரசியல் கட்சியின் கணக்கிலே வரவு வைக்கப்படுகிறது. இது இந்த தேர்தல் பத்திரங்கள் சட்டத்திற்கு முரணானது. தேர்தல் பத்திரங்கள் சட்டம் என்பது 15 நாட்கள் என்று சொல்லுகின்ற போது 15 நாட்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இது 15 வேலை நாட்கள் என்று எடுத்துக்கொள்வது இது சட்டத்தை மீறிய செயலாகும். அப்படி இந்த பணத்தை வாங்கியது யார் என்கின்ற விவரம் இன்றைக்கு இந்த தேர்தல் பத்திர விவரங்கள் வெளியான பின்பு தெரிய வந்திருக்கின்றது. இந்த பத்திரங்கள் கர்நாடகா மாநிலத்திலே வாங்கப்பட்டிருக்கின்றது. அந்த கர்நாடகா மாநில தேர்தலுக்கு முன்னதாக இந்த பத்திரங்கள் வாங்கப்பட்டிருக்கின்றது. இந்த பத்திரங்களை 10 கோடி பத்திரங்களை பெற்றுக்கொண்ட அரசியல் கட்சியானது பாரதிய ஜனதா கட்சி. ஆக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதாயம் கிடைக்கும் என்றால் இவர்கள் சட்டத்தையும் வளைத்து சட்டத்தையும் மீறுகின்ற செயலிலே இந்த ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் இறங்கி இருக்கின்றது என்பதற்கு ஒரு ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டு. மூன்றாவதாக, சமீபத்திலே 10ஆம் தேதி இந்து பத்திரிகையிலே ஒரு கட்டுரை உண்டு. இந்த அரசியல் கட்சிகள் நன்கொடை வழங்குவது என்பது 1960 வரையிலே அது கட்டுப்படுத்தப்படவில்லை. 63 ஒரு சட்டம் வருகின்றது. இந்திய கம்பெனிகள் சட்டத்திலே ஒரு பிரிவு கொண்டு வருகின்றார்கள். அதிலே கொண்டு வருகின்ற பொழுது 25 ரூபாயோ அல்லது 5 விழுக்காடோ, 5 விழுக்காடு என்பது கடந்த 3 வருட லாபத்தின் சராசரியிலே 5 விழுக்காடு அல்லது 25,000, எது அதிகமோ அவற்றை நன்கொடையாக வழங்கலாம் என்று சட்டம் கொண்டு வரும். 69 இந்திரா காந்தி அம்மையார் அந்த பிரிவை நீக்கிவிடுகிறார். அப்பொழுது சோசியலிச சித்தாந்தம் இந்திய மண்ணிலே வேரூன்றி கொண்டிருக்கின்ற காலத்திலே இந்த நிறுவனங்களின் நன்கொடை என்பது அரசியல் கட்சிகளின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு உதவியாக இருக்கும் என்ற காரணத்தால் அந்த சட்டப்பிரிவை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் நீக்கிவிட்டார். பின்னர் 85 ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து மீண்டும் அந்த சட்டப்பிரிவை 5 விழுக்காடு வரையிலே 3 வருட சராசரி லாபத்திலே நன்கொடையாக தரலாம் என்னும் சட்டப்பிரிவினை மீண்டும் அதற்கு உயிர் கொடுத்து அதை அமுல்படுத்துகின்றார் ராஜீவ் காந்தி. பின்னர் 2013ஆம் வருடத்திலே இந்த 5 விழுக்காடு என்பது 7.5 விழுக்காடு ஆகின்றது. 7.5 விழுக்காடு, அது எதிலே 7.5 விழுக்காடு என்றால் கடந்த 3 வருட லாபத்திலே 7.5 விழுக்காடு இவர்கள் கொடுக்கலாம். நமது பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் வந்து என்ன செய்தது, இந்த 7.5 விழுக்காடு 3 வருட சராசரி லாபம் என்பற்றையெல்லாம் வெற்றி தூக்கியது. ஆக யார் வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் நிறுவனங்கள் லாபம் சம்பாதிக்கிறதோ லாபம் ஈட்டுகிறதோ
இல்லையோ அதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டிய தேவை. இவர்கள் உண்மையிலேயே வணிகம் செய்கின்றார்களா? இவர்களுக்கு வருமானம் எங்கிருந்து வருகிறது? அதையெல்லாம் பார்க்க வேண்டிய தேவை. ஒரு நிறுவனம் நன்கொடை வழங்குவதற்காகவே துவங்கப்படலாம். அந்த நிறுவனத்தின் மூலமாக மற்ற நிறுவனங்களின் பணமும் வாரி வழங்கப்படலாம் என்பதைத்தான் இந்த தேர்தல் பத்திரங்கள், இந்த முறைகேடுகள் நமக்கு காட்டுகின்றன. 10ஆம் தேதி அந்த இந்து நாளிதழில் ஒரு செய்தியை சொல்கின்றார். 5 நிறுவனங்கள், மொத்தம் 5 நிறுவனங்கள் நன்கொடை வழங்கி இருக்கின்றன. இந்த நிறுவனங்கள் 1 வருடம் கூட ஆகவில்லை. இந்த நிறுவனங்களை தொடங்கி 1 வருடம் கூட ஆகவில்லை. 1 வருடம் ஆன நிறுவனங்கள் 7 நிறுவனங்கள், 8 நிறுவனங்கள் 2 வருடமான நிறுவனங்கள். ஆனால் 3 வருடத்திற்கு எல்லா இந்த 20 நிறுவனங்களும் 3 வருடத்திற்கு கீழாக உள்ள இந்த 10ஆம் தேதி கட்டுரை என்ன சொல்கின்றது என்றால், இந்திய கம்பெனிகள் சட்டம் 182 பிரிவு 1 படி யார் யார் நன்கொடை கொடுக்கலாம், யார் நன்கொடை கொடுக்க கூடாது என்று சொல்ல வருகின்ற இந்த சட்ட பிரிவானது இந்திய அரசாங்கத்தின் நிறுவனம், கவர்மெண்ட் கம்பெனிஸ், ஒன்றிய அரசாங்கத்தின் பொதுத்துறை நிறுவனங்கள் கொடுக்கக்கூடாது. அடுத்து, நிறுவனம் தொடங்கப்பட்டு 3 வயது பூர்த்தியாகாத எந்த நிறுவனமும் இதற்கு நன்கொடை வழங்கக்கூடாது. இந்த சட்டப்பிரிவு இன்றைக்கும் அமுலில் இருக்கு. இவர்கள் நீக்கியது அந்த 7.5 விழுக்காடு அதற்கு உட்பட்டு வழங்க வேண்டும் என்கின்ற பிரிவை மட்டும் நீக்கிவிட்டு 3 வருடம் நிறைவு பெறாத நிறுவனங்கள் நன்கொடை வழங்கக்கூடாது என்கின்ற பிரிவை மாற்றாமல் அப்படியே விட்டுவிட்டார். ஆனால் இன்றைக்கு அந்த 20 நிறுவனங்கள், 3 இவர்கள் ஆய்வுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டவற்றில் 20 நிறுவனங்கள் 3 வருடம் நிறைவு பெறாத நிலையிலும் இந்த தேர்தல் பத்திரங்களுக்கு நன்கொடை வழங்கியுள்ளது என்பது சட்டமீறல்கள். இந்த சட்டமீறலுக்கு என்ன தண்டனை தெரியுமா? அதே 182வது பிரிவு சொல்கின்றது, அவர்களுக்கு வழங்கிய நன்கொடையை போல நிறுவனங்களுக்கு 5 மடங்கு தண்டத்தொகை விதிக்கப்படும். 5 மடங்கு. இதற்கு ஒப்புதல் அளித்த அதிகாரிகளுக்கு 5 மடங்கு தண்டத்தொகையும் 6 மாதம் வரை சிறை தண்டனையும் வழங்கப்படலாம் என்று இந்த சட்டப்பிரிவு கூறி, இதுவரை இந்த மோடி அரசாங்கம் இந்த சட்ட விதி மீறலுக்கு எதிராக ஏதும் நடவடிக்கை எடுத்துள்ளதா என்றால் ஏதும் கிடையாது. ஏனென்றால் இந்த பணங்களை எல்லாம் வாங்கி குவித்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சி என்பது வெளிப்படையான உண்மை என்பதால் இவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. வெளிப்படைத்தன்மை, ஊழல் செய்வதை சட்டபூர்வமாக எப்படி செய்வது என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஏற்பாடுதான் இந்த தேர்தல் பத்திர ஏற்பாடு. அதற்கான சட்டத்தையும் இயற்றிவிட்டு அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கூட மதிக்காத அளவிலே இன்றைக்கு ஊழல் நடைமுறைகளை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சி. இத்தகைய இந்த ஊழல்வாதிகளுக்கு பாடம் புகட்டுகின்ற நாள், இவர்களை அரசு அதிகாரத்திலிருந்து தூக்கி எறிகின்ற நாள் வெகு தூரத்தில் இல்லை என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.